எவ்வளவு முயற்சி செய்தாலும் நினைத்ததை சாதிக்க முடியவில்லையே என்று வருந்துபவரா நீங்கள்? ஜப்பானிய தத்துவமான கம்பரி மாசு உங்களுக்கு பயன்படலாம். நான் எனது சிறந்த உழைப்பை செலுத்துவேன் என்பதே கம்பரி மாசு என்ற சொல்லின் பொருள். மேற்கத்திய கலாச்சாரத்தின் வெற்றி அல்லது இலக்கை மையமாக கொண்ட சிந்தனைகளுக்கு மாறாக இது முயற்சிக்கும் அர்ப்பணிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. வேலை, கல்வி, விளையாட்டு, அன்றாட வாழ்க்கை என எதுவாக இருந்தாலும் உண்மையான வெற்றி விடாமுயற்சி மற்றும் உழைப்பிலேயே அடங்கியுள்ளது என்பதை இத்தத்துவம் கற்றுக் கொடுக்கிறது. கம்பரு என்ற சொல்லில் இருந்து உருவான கம்பரி மாசு சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் முழு முயற்சியை அளிப்பதை பற்றியது. இந்த தத்துவம் மன உறுதியையும் சுய ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கிறது. ஜப்பானிய ஊழியர்கள் தங்கள் பணியில் முழு ஈடுபாட்டோடு செயல்படுகின்றனர். மாணவர்கள் மதிப்பெண்களை மட்டும் இலக்காக கொள்ளாமல் திறன்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றனர். விளையாட்டு வீரர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்வதிலும் தாக்கு பிடிப்பதிலும் கவனம் செலுத்துகின்றனர். உங்கள் வாழ்வில் கம்பரி மாசுவை பயன்படுத்த செய்ய வேண்டிய வேலைகளை முழு அர்ப்பணிப்புடன் அணுகுங்கள். முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் கற்றல் மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். சவால்களை மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளாக பாருங்கள். மற்றவர்களை ஊக்குவிக்க பழகுங்கள். அடுத்த முறை ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது இதன் முடிவு என்ன என்று கவலைப்படாமல் உங்களின் சிறந்த உழைப்பை செலுத்துங்கள். வெற்றியை விட சிறந்த பயன்கள் இவற்றால் கிடைக்கும். இதுவே கம்பரி மாசுவின் சாராம்சம்.